ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம தனுஷ் அவருடைய டைரக்ஷன்ல அவர் மட்டும் இல்லாம நம்ம நித்யா மேனன் அடுத்து நம்ம அருண் விஜய் நடிச்சு இப்போதைக்கு ரிலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற இட்லி கடை படத்துடைய அப்டேட்டை பத்தி தான் பார்க்க போறோம். அக்டோபர் 1ஆம் தேதி, அதாவது இன்னும் ஒரு 10 நாள்ல இந்த இட்லி கடை வேர்ல்டு வைடு தியேட்டருக்கெல்லாம் ரிலீஸ் ஆகுது. நம்ம தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாரும் இப்போதைக்கு இந்த ஒரு படத்துக்காக வெறிகொண்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம தனுஷ் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றதாலவோ நம்மளுமே இந்த படத்து மேல ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல வந்து இருக்கோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ராயன் ஒரு ஆக்ஷன் பேஸ்டு ஜானரா இருந்தாலும் ஒரு டீசென்ட் வாட்ச் அப்படின்ற அளவுக்கு தான் அந்த படம் வந்து இருந்தது. ஆனா இந்த இட்லி கடை படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ஜானர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. ஏன்னா ஒரு போஸ்டர்ல நம்ம தனுஷ் வில்லேஜ் கெட்டப்ல அந்த ஒரு லுக்ல வந்து இருக்காரு. ஆனா இன்னொரு போஸ்டர்ல கோட் ஷூட்லாம் போட்டு ஒரு ஸ்மார்ட்டான ஒரு லுக்ல நம்ம அருண் விஜய் கூட வந்து இருக்காரு. ஸோ அதனால அந்த இட்லி கடை படத்துடைய கதைக்களம் நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜானர்ல ஒரு ஃபீல் குட் மூவியா நம்ம தனுஷ் வந்து டைரக்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரி நம்ம நிச்சயமா எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் இந்த இட்லி கடை படத்துடைய ட்ரெய்லரை பார்த்தோம் அப்படின்னா இந்த படம் வந்து என்ன மாதிரியான ஒரு ஜானர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வரும். செப்டம்பர் 20, அதாவது நாளைக்கு இந்த இட்லி கடை படத்துடைய ட்ரெய்லரை லான்ச் பண்ண போறாங்க. அதையுமே இப்போதைக்கு படத்தரப்புல இருந்து அபிஷியலாவே சொல்லியிருக்காங்க. அதுல முக்கியமா நாளைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற ப்ரோசோன் மால்ல இந்த ஒரு இட்லி கடை படத்துடைய ட்ரெய்லரை கிராண்டா லான்ச் பண்றாங்க. ஸோ கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு இந்த படத்துடைய ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறமா இந்த படத்து மேல இருக்கிற எதிர்பார்ப்பு இன்னுமுமே அதிகமாயிடும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த இட்லி கடை படத்துடைய ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களுமே இந்த இட்லி கடை படத்துடைய ட்ரெய்லருக்கும் இந்த படத்துக்கும் எந்த அளவுக்கு ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.